ராஜாக்காடு 300 ஏக்கரில் ஏலக்காய் ஸ்டோரில் பாதுகாத்து வைத்திருந்த காய்ந்த ஏலக்காய் திருடி விற்பனை செய்த வழக்கில் இரண்டாவது குற்றவாளியை ராஜாக்காடு காவலர்கள் கோயம்புத்தூரிலிருந்து கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த போடிநாயக்கனூரை சேர்ந்த விஜய் தான் கைது செய்யப்பட்டது. வடக்கில் 5ம் 6ம் குற்றவாளிகளான போடிநாயக்கனூரை சேர்ந்த நபர்களான கர்ணராஜா, மாவடி சந்தனப்பாறையை சேர்ந்த முத்துக்கருப்பன் போன்றவர்களை காவலர்கள் முன்பே கைது செய்திருந்தனர். முதல் குற்றவாளி உட்பட 3 பேர் தலைமறைவாக இருந்ததாக காவலர்கள் தெரிவித்தனர். அக்டோபர் 19ஆம் தேதிதான் இரவில் குற்றவாளிகள் 300 ஏக்கரில் உள்ள ஏலக்காய் ஸ்டோரில் பூட்டை உடைத்து அறையிலிருந்த 52 கிலோ வரும் சாக்கு ஏலக்காயை திருடி சென்று முத்துக்கருப்பனின் வாகனத்தில் கொண்டு சென்றனர். சாந்தம்பாறை புத்தடியில் கடையில் இதை விற்பனை செய்த பின்பு குற்றவாளிகள் பணத்தை பங்கு வைத்தனர். திருட்டு நடந்த எஸ்டேட்டில் முன்மொழியரான தமிழ்நாடு மல்லிங்கபுரத்தை சேர்ந்த ராஜேஷின் உத்தரவுப்படிதான் திருட்டு நடந்துள்ளது. சிசிடிவி படங்களை பரிசோதித்த காவலர்கள் அக்டோபர் 27ஆம் தேதி மல்லிங்கபுரத்தில் இருந்து மதுபானம் அருகில் வைத்து கர்ணராஜனை பிடித்தனர். இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் முத்துக்கருப்பனை மாவடியிலிருந்து பிடித்தனர். 2 குற்றவாளிகளையும் நீதிமன்றத்தில் ரிமாண்ட் செய்தனர். ராஜகாடு சிஐ வினோத்குமார், எஸ்ஐக்களான சஜியன் பால், சிபி போன்றவர்களின் தலைமையில் விசாரணை நடத்தப்படுகிறது. நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.